திராவிடம் திராவிடம் என்று இந்த தேசத்தை அழித்து திராவிட கழகங்கள் இந்த நாட்டின் ஏழை பணக்காரர் இல்லை என்று சொல்லி ஏழைகள் பணங்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கும் அமைச்சர்களிடம் வீழ்க்கப்பட்டு நீக்கப்பட்டு 14 ஆண்டு காலங்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆட்சிகள் எப்படி செய்தார்களோ, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எப்படி செய்தார்களோ அதுபோன்று இந்த திருடர்கள் கையில் இருக்கின்ற ஆட்சிகளையும் திருட பார்க்கிறவர்கள் கையில் இருக்கின்ற வாய்ப்புகளையும் எல்லாத்தையும் மறக்கடிக்கப்பட்டு சின்னம்மா அவர்களே முதல்வராக வேண்டும் என்று இந்த மண்ணின் மைந்தனாக பேசுகிறேன். இந்த வேலு நாச்சியாரின் தங்கையாக வந்திருக்காங்க, அவர்கள் வீட்டிற்க வேணும் என்பதற்காக விடுதலை 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 தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை வேணும் என்று உங்களுக்காக போராடப்பட்டிருக்கும் நேரத்திலே எல்லோரும் நம் கண்ணீர் மல்க நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய்களை கடனாக பெற்று நமக்கு நல்ல சேவை பண்ற இவர்கள் காட்டுகின்ற பூச்சாண்டிகளெல்லாம் மாற்றி ஒரு புதிய விடுதலை தர வேண்டும். உழவன் மகன் உமாரசாமி வாழ்க, அண்ணாமின் நாம வாழ்க. ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறோம். தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அது சின்னமாவே அறிவிப்பாங்க, அது அம்மா சொல்லுவாங்க, விரைவில் சொல்லுவாங்க. மிக அருமையாக சிறப்பாக நடைபெற்றது. நல்லா இருந்துச்சுல்ல, நீங்களே தான் பாத்தீங்களா. இதுல என்ன நான் சொல்றதுக்கு இருக்கு. மக்கள் அலைகடலாம் திரண்டு வந்தாங்கல்ல, பாத்தீங்கல்ல மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குன்னு. 1972 திமுக என்ற தீய ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு எப்படி தலைவர் ஒரு புது கட்சி தொடங்கி தமிழக மக்களை காப்பாற்றினாரோ அதே பாணியில அந்த அம்மா சின்னம்மா இன்னைக்கு தவழ்ந்தசாமியின் சதி திட்டத்தை ஒழிக்கிறதுக்கும் திமுக ஆட்சியினுடைய அட்டுழியத்தை முடிவு கட்டுறதுக்கும் சின்னம்மா தமிழக மக்களையும் குறிப்பா பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி இன்னைக்கு தனி கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. சின்னம்மா அவங்க நிர்வாகத்தில் தலைமையில் நிர்வாகம் வந்தாதான் தமிழ்நாடு நாடு செலுத்தி நல்லாட்சி நடைபெறணும். இதுக்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்கணும். மக்கள் எப்படி அம்மா ஜெயா அம்மா காலத்தில் மக்கள் சுதந்திரமா இருந்தாங்களோ, தொழில் வளம் பெருகுச்சோ, மின்சார தடை இல்லாமல் கிடைச்சதோ அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமாக விளங்கணும்னா அடுத்து சின்னம்மா தலைமையில் தான் நடக்கணும். அது வந்தாதான் மக்கள்லாம் நல்லா இருக்க முடியும். குழந்தைகளின் கல்வி பாடும், ஏழை மக்களின் வாழ்வாதாரம் உயர்வு பெறும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கலாம், தொழில் வளம் பெருகணும், எல்லா வளமும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதல் மாநிலமா வருங்கிறது எங்களுடைய ஏகபித்த நம்பிக்கையும் உறுதியுமா நாங்க சொல்றோங்க. அதனால வருகாலத்துல அம்மாவோட சின்னம்மாவோட ஆட்சியா வர்றதுக்கு தமிழக மக்கள் அனைவரும் பாடுபடணும். நாங்க உயிருள்ளவரை அம்மாவின் பாதம் பணிந்து கட்சி பணியாற்றுவோங்கிறத இந்த சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் சொல்லிக்கிறேங்க. வாழ்க புரட்சி தலைவர் நாமம் அம்மா ஜெயலலிதா அம்மாவின் புகழ் ஓங்குக. 17 வயதிலே இதே அருங்கோலத்தை சேர்ந்தவன் பேர் செந்தி. அன்றைக்கு நான் வேட்டி கட்டி 17 வயதில் எனக்கு நீங்க 45 வயசு. இதே எவருமே புரட்சி தலைவி அம்மா இறந்த அன்னைக்கு யாருமே ஒரு மொட்டை ஓட்டு அழுகல. நான் போய் மதுரையிலே மாநகரத்திலே அழுது புலம்பிக் கொண்டு வந்தேன். இதே பாத்துனூரின் மொட்டை ஓட்டு என் தாயை காட்டியும் என் தெய்வ திருமகள் ஜெயலலிதா அம்மாவுக்கும் சசிகலா அம்மாவின் இன்றைக்கும் என் உயிராக நினைக்கின்றேன். நான் காலையிலே 12 மணி அளவில் இங்கே ஒரு பொன்னாடை கொண்டு வந்து எனது தாய்க்கு போட முடியாத சூழ்நிலை. என் தாயை கூட அப்பதான் தான் நினைப்பேன். என் புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு காலத்துக்கு பிறகு எங்கள் சின்னம்மாவை எல்லா சமுதாய மக்களுக்கும் ஓட்டு அதிகமாக பெரும்பாலும் வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் சின்னம்மா மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் நிற்கின்ற வேட்பாளர் அதிகமாக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று நான் பணிபுரிந்து சொல்கின்ற அம்மா